ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டல. ஏன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஸ்கூல்லேயே விட்டுட்டாங்க. மாமாவுக்கு மட்டும் தான் பேக் பண்ணோம். அப்புறம் ஸ்க்ரீனில் தெரியிற பாப்பாவுக்கு வந்து பர்த்டே அன்றைக்கி அவங்களுக்கு எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க. அவங்க பேர் வந்து அதுல்யா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு வந்து நான் சட்னி எதுவும் செய்யலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கருவேப்பிலை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த கருவேப்பிலை சட்னி தான் செஞ்சேன். ஆனால் தம்பி வந்து சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு அவன் தோசை கேட்டான். அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு அவளுக்கு இட்லி கொடுத்துட்டு இவருக்கு தோசை கேட்டால் தோசை கொடுத்துட்டு சட்னி வச்சேன். ஆனால் பாப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் அவன் தொடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு வழியாக அவனை திட்டி மிரட்டிக்கிட்டி சாப்பிட உட்கார வச்சோம். அவன் பாருங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். நான் மீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் வாங்கி கொடுத்தாங்க மாமா. நேற்றுலேருந்து அவன் கேட்டுட்ருக்கான் சிக்கன் கொடுங்க சொல்லிட்டு. அதனால இன்றைக்கி சிக்கன் ஒரு வழியாக செஞ்சிட்டோம். சின்ன வெங்காயம் தான் போட்டு செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு செய்வீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சுட்டேன். ஃபைனலாக வந்து குழம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மிளகாத்தூள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து சொண்டிட்டுக்கப்புறம் தான் நம்ம இறக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வைப்பேன். கொஞ்சம் காரம் கம்மியாக வைப்பேன். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா பாப்பா தம்பிலாம் சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால் அது கொஞ்சம் காரமாக இருக்காது. அதுக்கப்புறம் மாமாவுக்கு பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள் அவருக்கு கர்ட் ரைஸ் செஞ்சு கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த துவையல் வச்சுட்டு அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. ஒருவே நாங்கள் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். குழம்பும் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சோறு சிக்கன் குழம்பு தான். இப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்தது பாருங்கள், எவ்வளோ சுண்டி வந்துடுச்சு. தம்பிக்கும் ஒரு வழியாக சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான் சிக்கன் சொல்லிட்டு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி தண்ணியாக சிக்கன்லாம் போட்டு வச்சாச்சு சாப்பிட்டுருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.